வியூவர்ஸ், இன்னைக்கான காத்து ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே அதிரடியான திருப்பங்களுடன் பார்க்க போகிறோம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி நம்ம கார்த்தி யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க, நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட போக தான் போகிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி எப்படியோ அதே மாதிரி தானே ரேவதியும் கோவத்தில் இப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு நம்ம ரேவதி சொல்லும் போது ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சாமுண்டீஸ்வரி மடக்க நினைப்பாங்க. ஆனால் நம்ம கார்த்தியை நம்ம ரேவதி இதுக்கப்புறம் விட்டு கொடுப்பாங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட நம்ம ரேவதி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் கோயிலில் தான் இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே நம்ம ரேவதி கோயிலுக்கு கிளம்பி வராங்க. அங்கே போனால் நம்ம ரேவதி கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி கார்த்திகிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இங்கே வந்திருப்பாங்களே. அதுக்கப்புறம் அங்கே அந்த ஃபோட்டோவை எடுத்ததுக்கப்புறம் பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தாங்கலை. நம்ம மாமாவா நம்மளோட புருஷனாக இத்தனை நாள் இருந்திருக்காரு, அப்போ எதுக்கு நம்ம கிட்ட உண்மையை மறைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கு பல கேள்வி அவங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மாமா கிட்ட இதை கேட்கலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கடைசியில் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்க நம்ம ரேவதி கார்த்தியை பார்த்து போய் கேட்குறாங்க, மாமா நீங்கள் தான் என்னோட வீட்டுக்காரன்றதை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்றாங்க. அப்போ ரேவதி கிட்ட நம்ம கார்த்தி கேட்குறாங்க, எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்றாங்க. ஆமாம், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இத்தனை நாள் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உனக்கு தலையில் அடிப்பட்டதுனால நாங்கள் எல்லாருமே அந்த விஷயத்தை நாங்கள் சொன்னோன்னா உனக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தி இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை போட்டது எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அதனால தான் பல வருஷமாக இந்த விஷயத்தை நாங்கள் உங்ககிட்ட சொல்லாமையே நாங்கள் இருந்தோம். உனக்கா நினைவு வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. அதுதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி அவசரப்படாத. இல்லைம்மா, இதுக்கு மேலே என்னால் கொஞ்சம் நேரம் கூட பொறுக்க முடியாது. நான் உங்களை இத்தனை நாள் நீங்கள் யாருன்னே தெரியாமல் என்னோட மாமா அப்படின்னு நினச்சிட்டு நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் தான் என்னோட புருஷன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க. அப்போ தான் பாட்டி வராங்க. பாட்டி வந்ததும் எப்படி ரேவதி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்கள் கூட என்கிட்ட மறைச்சிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க. பாட்டி எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிடுச்சு, மாமா தான் என்னோட புருஷன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம் பாட்டி, இதுக்கு மேலே நான் எதுக்கும் சும்மா இருக்க போகிறது கிடையாது. இதுக்கான ஒரு முயற்சி நான் எடுக்க போகிறேன். மாமா கூட நான் சேர்ந்து வாழ தான் போகிறேன். அம்மா என்ன எதிர்த்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என்னோட வாழ்க்கை என்னோட மாமா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பாட்டிக்கிட்ட அதிரடியாக பேசுகிறாங்களா. இந்த பக்கம் பாட்டி சொல்கிறாங்க, முருகா நீ எப்படியாவது இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் ஒன்றா சேர்த்து வச்சுருப்பா. இவ்வளோ வருஷமாக இந்த ரெண்டு பிள்ளைங்களும் பிரிஞ்சிருக்கு. இந்த சாமுண்டீஸ்வரியோட கோவத்துக்கு இந்த பிள்ளைங்க பலியாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி முருகர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி கார்த்தியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்க, நம்ம சந்திரகலாவும் இருக்காங்க. அக்கா எனக்கா இவனை கூட்டிகிட்டு இவ வரா, எனக்கா இப்போ ஏதாவது புது விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு வந்திருக்காளா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ஒரு நாள் சொன்னீங்கல்ல இந்த கல்யாணம் அந்த பொண்ணு சொல்லும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க, அது ஏதோ செட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்ட்டு. எப்படிம்மா உங்களால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பொய் சொல்ல முடியுது அப்படின்றாங்க. என்ன ரேவதி சொல்கிற? ஆமாம், எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆனதை மறைச்சி வச்சுட்டு இத்தனை வருஷமாக ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாம்மா. அப்படியா? அப்படிலாம் இல்லை ரேவதி, உங்ககிட்ட யாரோ தவறாக சொல்லியிருக்காங்க. அம்மா என்கிட்ட யாருமே சொல்லலை, நானே போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட நீங்கள் உண்மையை மறைக்காதீங்க. நீங்கள் எந்த மாதிரி வேலை பார்த்துருக்கீங்க தெரியுமா? எல்லா இடத்துலையுமே போயிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு எனக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் அழைச்சிருக்கீங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே கடவுள் இருக்காருல்ல, கடவுள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு என்னோட கல்யாணம் ஆனதை நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. என்ன ரேவதி சொல்ற? ஆமா, நீங்க இந்த அளவுக்கு மோசமா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றாங்க. உடனே வழக்கம் போல நம்ம சந்திரா ஆரம்பிச்சுறாங்க. ரேவதி, அம்மா எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்கு தான் செய்வாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. உடனே சித்தி, இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் பேச தயாராக இல்லை. நீங்கள் தான் இதுக்கான மூல காரணமே. என்னோட வாழ்க்கை இன்ன வரைக்கும் நான் ஒன்று சேராமல் மாமா கூட இருக்கேன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்றாங்க. என்ன ரேவதி சொல்கிற? ஆமாம், அந்த டாக்டர் பொண்ணு சொல்லும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க, அவளுக்கு ஏதோ மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ராமா போட்டிங்க. உங்கள் ட்ராமா எல்லாம் வெளியே வந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா மரியாதை இருக்காது. சித்தின்னு பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்கேன். என்னோட வாழ்க்கையில் நீங்கள் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி முன்னாடியே பார்த்தீங்கன்னா
ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ஒரு சித்தின் மரியாதை கூட, அவங்க ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரி துரோகம் பண்ணக்கூடாது, அது பண்ணாமல் இருந்திருந்தா அவங்களுக்கான மரியாதை கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்டேயே வந்து நம்ம ரேவதி சொல்கிறாங்க. இந்த பக்கம் இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் கூட நான் தாமதிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நான் வாழ தான் போகிறேன் அப்படின்றாங்க. அது ஒரு காலமும் முடியாது, இவன் கூட ஒரு நாளும் உன்னை வாழ விட மாட்டேன் அப்படின்றாங்க. என்னம்மா என்ன உங்களோட இதுவுக்காக உங்களோட சொந்த பகைக்காக எங்களோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ என்னம்மா பிளாக்மெயில் பண்ண போகிறீங்க? மாமா கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்பாவை நீ வந்து கையோட கூட்டிகிட்டு போயிடு, இல்லைனா நீ போய் ரேவதி கிட்ட இந்த உண்மையை சொன்னீங்கன்னா கழுத்தில் இருக்க தாலியை கழட்டி கொடுத்துருன்னு சொல்கிறீங்களா? என்னம்மா இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்க? அந்தளவுக்கா நீங்கள் அப்பாவை நேசிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியே பார்த்தீங்கன்னா அதிரடியாக நம்ம ரேவதி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நினச்சி கூட பார்க்கல ரேவதி இப்படி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோதானா? உங்களோட சுயநலத்துக்காக யாரை வேணா எப்படி வேணா கொள்ளுவீங்களா? அப்பாவோட வாழ்க்கையை வாழ்ந்த வாழ்க்கைலாம் என்ன ஆச்சுமா? இப்போ வந்து இந்த தாலியை கழட்டி போட்டுறேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அதை விட கௌரவம் தான் முக்கியமா? யார் என்ன பண்ணாங்கன்ட்டு என்றைக்குமே நீங்கள் தீர விசாரிச்சதே கிடையாது. உங்களுக்கு பழைய பகைன்றீங்களே, அந்த பகையில் என்ன நடந்ததுன்னு ஒரு நாளாச்சும் மாமா கிட்ட கேட்டிருப்பீங்களா? இல்லை அதுக்கான பின்னணியில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளாச்சும் பார்த்துருப்பீங்களா? அதெல்லாம் பார்க்கல. ஆனால் நீங்கள் வந்து என்னோட பகை, என்னோட அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களாம்மா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அதிரடியாக பேசிக்கிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் நான் மாமா கூட வீட்டை விட்டு வெளியில் போக தான் போகிறேன், இதுக்கப்புறம் எனக்கு மாமா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து அதிரடியாக சொல்கிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி நான் ஒரு டைமும் வந்து சம்மதிக்கவே மாட்டேன் இதுக்கு அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சம்மதிக்கிறது? என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்ந்து தான் ஆவேன். அப்படியே நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா நான் இப்போவே மாமாவோட கழுத்தில் வந்து தாலி கட்ட சொல்வேன், என் கழுத்தில். அப்படி கட்டி நான் அந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்களால் இதுக்கப்புறம் எனக்கு வேறு எந்த ஒரு மாப்பிளையும் பார்த்து கல்யாணம் பண்ண முடியவே முடியாது, நான் மேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே ஆடி போயிடுறாங்க. நீங்கள் அப்படி எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, அதை வந்து நான் வந்து நீங்கள் கட்டாய கல்யாணம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயே நான் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரி பக்கமே திருப்பி விடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சந்திரகலா என்ன இவ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காக்கா அப்படின்றாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் சந்திரா, கொஞ்சம் அமைதியாயிரு, அவள் பின்னாடி போய் தான் நம்ம அவளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அதிரடியாக முடிக்கிறாங்களா. இந்த பக்கம் நம்ம ரேவதி போயிட்டு சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு அதிரடியாக கிளம்புறாங்க. இந்த ட்விஸ்ட்டை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் அப்படியே உருக்குழந்து போய் நிற்கிறாங்க. என்னம்மா இதுக்கு மேலே நீங்கள் என்னை எதையுமே பண்ண முடியாது, இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே மாமா தான், மாமா கூட தான் என்னோடய வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை நம்ம ரேவதி எதிர்த்துட்டு வெளியில் போகிறாங்க. இதை வந்து நம்ம ராஜராஜன் நம்ம மயிலி எல்லாருமே பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த ட்விஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கவே இல்லையே மாமா, ரேவதி இந்த மாதிரி அதிரடியாக முடிவெடுப்பான்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணுறாங்க. நம்ம கார்த்தியுமே சொல்கிறாங்க, ரேவதி கொஞ்சம் பொறுமையாரு, இதுக்கு மேலே பொறுமையாக இருந்ததெல்லாம் போதும் மாமா, ஒரு வாட்டியும் அவங்க நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறதும் நம்மளை பிரிக்கிறதும் நீ இதெல்லாம் இப்போ தான் நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். நம்மளை எந்த அளவுக்கு இவங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, இப்போவே இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி பழசெல்லாம் எந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அதெல்லாம் நினச்சி பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ரேவதி கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க. இதே போல் வந்து நம்ம டேரக்டர் கதை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ரேவதி கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு வந்து பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்னெல்லாம் நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.